பரத் சக்கரவர்த்தி, சதீஷ்குமார், சொன்ன பிறதாப்பா ஒரு செகண்ட் போயிருப்பா ஏன் பேக் இது ஏன் கேமரா வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன சார் போலாம் சார். இது ப்ரோ நாள் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவா. ஆரம்பிக்கலாமா? ஒரு வைகோ ஒரே நிமிஷம் சார். லைவ் மாரிச்சாமி ரிப்போர்ட்டர். ஆமாம் லைவ் சோர்ஸ் ஹைகோர்ட். ஆமாம் ஆமாம் ரெடி சார். செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் பொது வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள். காரணம், தமிழர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள். 1967 இதே மார்ச் திங்கள் 6ஆம் நாளில்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளையும், சுற்றுச்சூழலையும், வேளாண்மையையும், பறவை இனங்கள், கால்நடைகள், ஆடுகள், மாடுகள் அனைத்தையும் படுநாசத்துக்குள்ளாக்கி வருகின்ற புரோசோபிஸ் ஜோலிஃப்ளோரா எனப்படும் சீமை கருவேலம் அல்லது வேலி கருவேலை என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷச்செடி சில நாடுகளில் டெமன் ஆஃப் திஸ் சாயில், இந்த மண்ணினுடைய பூதம் என்று சொல்லப்படுகிறது. இது கரிபியன் தீவுகள், மெக்சிகோ, தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து 1960 விதைகள் கொண்டு வந்து இங்கே தூவப்பட்டு விறகுக்கு பயிராகும் என்று புரிந்துணர்வு இல்லாமல், இதனால் ஏற்படும் ஆபத்தை பற்றி ஆலோசிக்காமல், ஆய்வு செய்யாமல் விதைக்கப்பட்டதின் விளைவு இன்று தமிழகத்தினுடைய அத்தனை பகுதிகளிலும் விவசாயம் நாசமாவதற்கு இந்த வேலிக்கருவேல் தான் காரணமாக இருக்கிறது. நாட்டுக்கருவேல் என்பது அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. அது மிகவும் பயன் தரக்கூடியது. அதை நான் நீதிமன்றத்திலே சொன்னேன். விவசாயத்திற்கும், மேலிகள் கலப்பைகள் செய்வதற்கும், வீடுகளிலே நிலைகள் அமைப்பதற்கும், கோடாரி, அரிவாள் போன்றவற்றுக்கு காம்புகள் செய்வதற்கும் அந்த நாட்டுக்கருவேல மரம் பயன்படும். ஆனால் இந்த ஏலி கருவேல மரம் சீமை கருவேலை, சீமையிலிருந்து வந்ததனால் சீமை கருவேலை மரங்களில் பறவைகள் ஒருபோதும் அமர்வதும் இல்லை, கூடு கட்டுவதும் இல்லை. ஆடு மாடுகள் அதனுடைய நிழலிலே கூட போய் தங்குவதில்லை. சினை பிடிக்காமல் மலட ஆகி போகும். இது காற்றில் இருக்கக்கூடிய பிராணவாயை முழுமையாக உறிஞ்சி கொண்டு கரியமில வாயுவை இது உமிழ்கிறது. 6 மாதம் வருடக்கணக்கில் கூட தண்ணீரே இல்லாமல் இந்த கருவேலம் பச்சை பசையல் என்று தளதளப்பாக இருக்கும். ஆழமாக வேரூன்றுவதுடன் இதற்கு தண்ணீர் தேவையில்லாமலேயே இது தொடர்ந்து ஜீவிக்கக்கூடியது. நான் நீதிமன்றத்தில் சொன்னேன், இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்த பிறகு அப்பொழுது இருந்த உயர்நீதிமன்ற நீதியரசர், நீங்களே நேரடியாக மக்களிடம் இதை பிரச்சாரமாக எடுத்து சொல்லலாம், எடுத்து செல்லுங்கள், நீங்களே நேரடியாக இதிலே ஈடுபட்டால் எல்லோருக்கும் இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்றார். அதை அப்படியே நீதிமன்றத்திலேயே நான் ஏற்றுக்கொண்டு என் கிராமத்தில் தொடங்கி 9 மாவட்டங்களில்
காலையிலிருந்து மாலை பொழுது சாய்கின்ற வரை கடப்பாறைகளையும் இந்த ரம்பங்களையும் அதை போல கருக்கர்வாள்களையும் கொண்டு நானே எடுத்து சென்று இவற்றை வெட்டினால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தூரோடு எடுத்தால்தான் அது பின்னால் அந்த இடத்திற்கு வராமல் தடுக்க முடியும். கேரளத்தில் அது எங்காவது லேசாக முளைப்பது போல் தெரிந்தாலும் தூரோடு எடுத்து வெளியே போட்டு விடுவார்கள். எங்கேயும் நீங்கள் சீமை கருவேலையை கேரளாவிலே பார்க்க முடியாது. அதற்கு நேர் மாறாகத்தான் தமிழ்நாட்டிலே இது குளங்கள், ஆறுகள், கால்வாய்கள் எல்லாவற்றிலும் படர்ந்து நிறைந்து விட்டன. எனவே இதனை அகற்ற வேண்டும் என்பதற்காக இது தொடர்ந்து பல நீதிமன்ற அமர்வுகளிலே மாறி மாறி வந்தாலும் கூட நீதி அரசர்கள் இதில் மிகுந்த அக்கறையும் கவலையும் கொண்டு இதை எப்படியாவது அகற்ற வேண்டுமே என்பதற்காக அவர்கள் அண்மையிலே அரசுக்கு வழங்கிய அறிவுரைகளிலும் திட்டவட்டமாக பலவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த நீதிமன்றத்தில் நீதியரசர் சதீஷ்குமார் பரத் சக்கரவர்த்தி நீதியரசர் அவர்களுடைய அமர்வில் சில என்னுடைய தரப்பிலிருந்து சில ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த ஊராட்சி தலைவர், அது ஊராட்சி நிர்வாகத்தை உள்ளடக்கிய குழு, தாலுகா அளவிலே தாசில்தார் தலைமையில் ரெவென்யூ அதிகாரிகளையும் உள்ளடக்கிய குழு, மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே ஒரு குழு, மாநில அளவிலே அனைத்தையும் மானிட்டர் செய்வதற்கு ஒரு ஸ்டீரிங் கமிட்டி அது அமைக்கப்பட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் கூட வேண்டும். எவ்வளவு வேகமாக அகற்றப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் என்னுடைய ஆலோசனைகள் ஒன்றாக சொல்லியதோடு இதற்கு ஒரு ஆப் ஒன்றை அவர்கள் தயாரித்து அதன் மூலமாக அதனுடைய டேட்டா எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இதை செய்ய வேண்டும் என்பதையும் நான் என்னுடைய ஆலோசனைகள் ஒன்றாக வைத்தேன். பொதுவாக இதில் எவ்வளவு வேகமாக மக்களிடம் செல்ல வேண்டுமோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லா இடங்களிலும் வந்து பார்வையிட்டார்கள். அனைத்து நீதியரசர்களும் அதை மேற்பார்வையிட்டார்கள். நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் தங்களை இதிலே ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அப்படி அனைவரும் ஈடுபட்டாலும் கூட இடைக்காலத்தில் அங்கே ITI பொறியியல் கல்லூரி எங்களுடைய மரங்களுக்கு பக்கத்தில், இந்த சேலிக்கருவேல மரங்களுக்கு பக்கத்தில் நிழலும் அதற்கு ஒரு பாதுகாப்பும் இங்கு ஓடித்திருக்கிற மான்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் கிடைக்கின்றன. ஆகவே இதை நீங்கள் அகற்றக்கூடாது என்று ஒரு மனுவை தாக்கல் செய்து ஒரு இடைக்கால தடை வாங்கினார்கள். மோஸ்ட் ரெடிகுலஸ். எங்கேயும் அந்த மான்களுக்கெல்லாம் நிழல் கொடுப்பதோ ஆறுதல் கொடுப்பதோ இந்த மரங்கள் அல்ல. எனவே இந்த வேலிக்கருவேலை எனப்படுகின்ற சீவக்கருவேலை முழுமையாக அகற்றப்படுவதற்கு போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகளை அரசும் அனைத்து துறைகளும், ரயில்வே துறை உட்பட அனைத்து துறைகளும் இதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டால்தான் இந்த சீவக்கருவேல் என்கின்ற சில நாடுகளிலே இந்த நாட்டினுடைய பிசாசு என்று அழைக்கப்படுகிற டெமன் ஆஃப் த கண்ட்ரி என்று அழைக்கப்படுகிற இந்த வேலிக்கருவேலை, சீமைக்கருவேலையை நாம் அகற்ற முடியும். இதை பொதுநல நோக்கத்தோடு தமிழக மக்கள் நலனுக்காக, விவசாயிகள் நலனுக்காக, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பதற்காக நான் தாக்கல் செய்தேன். பல அமர்வுகளிலே போய் நான் கலந்து கொண்டேன். இப்பொழுது நீதி அரசர்கள் அதிலே தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்து இதை அகற்றுவதற்கு தேவையான என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கிறோம், அந்த டைரக்ஷன்ஸை கொடுப்பதற்கு இருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆகவே இந்த வேலிக்கருவேலை என்கின்ற இந்த பயிர்களை நாசமாக்கி, விவசாயத்தை நாசமாக்கி, சுற்றுச்சூழலை நச்சுமயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீங்கான இந்த வேலிக்கருவேலையை அகற்றுவதற்கு ஒரு வழி பிறக்கும். நீதியரசர்கள் கொடுக்கின்ற அந்த உத்தரவுகளை கமிட்டி அமைத்தார்களே தவிர அரசில் எந்த வேலையும் நடக்கவில்லை. யாரும் அதை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. இனிமேல் அப்படி இல்லாத வகையில் நீதிமன்றம் கொடுக்க போகிற அவர்கள் அறிவுரைகள், அவர்களுடைய டைரக்ஷன்ஸ் அரசு பின்பற்றி செயல்படுத்தும். அனைவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
பொதுமக்கள், விவசாயிகள், அனைத்து தரப்பினரும் இதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால்தான் அதை மூட்டோடு பிடிங்கினாலின்றி போட்டு அருவாளை வச்சு வெட்டி போட்ட உடனே பழையபடி ஒரு மாசத்துக்குள்ள அது வளர்ந்துடும். அதில் ஈடுபட வேண்டும் என்பதையும் நான் உங்கள் மூலமாக நீதிமன்றம் எதை தெரிவித்ததோ அதுவிதமாக அதன் அடிப்படையிலான கருத்தை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு, அதிகாரிகளுக்கு, மாணவர்களுக்கு நான் உங்கள் மூலமாக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன். முதல்ல ஒரு கமிட்டியெல்லாம் போட்டாங்க, ஆனால் எதுவும் செயல்படலை. அரசு இதில் அக்கறை பல ஆண்டுகளாக அரசியல் முழு கவனம் செலுத்தவில்லை. இனிமேலாவது அரசு இயந்திரம் முழுமையாக இதற்கு பயன்படுத்தப்பட்டு அனைத்து துறையினரும், அதனாலதான் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, all the judicial officers should visit the affected areas and wherever the uprooting of this ஜூலிஃப்ளோரா போய் பங்கேற்க வேண்டும் என்றாங்க. அது மாதிரி எல்லா நீதியரசர்களும் இப்போ வந்தாங்க, வழக்கறிஞர்களும் ஆயிரக்கணக்கில் கலந்துக்கிட்டாங்க. அது அப்படியே நின்று போச்சு. மீண்டும் இந்த அரசு இதை தமிழ்நாட்டுக்கு மொத்த கேடு, இதை அகற்ற வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் அஜெண்டாவாக வைத்து செயல்பட வேண்டும் என்று நான் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக ஆளுநரை இப்ப மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது சீமக்கருவிலே தவிர்த்து எதை சொன்னாலும் அதை மட்டும் பேப்பர்லையும் டிவிலையும் போடுவாங்க, இதை போட மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம், வர்றேன்.